இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் 9 மதிப்பெண்கள். பிக் பாஸ் சீசன் 3ல டாஸ்க் 3 நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த டாஸ்க் 3 என்னென்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு 3 பில்லர் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ரிங்கு. அதை வந்து அவங்க வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த வீலோட சேர்த்தே நம்மளும் சேர்ந்து சுற்றி அதை கலட்டிட்டு, ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே மாதிரி ஒரு பில்லர் இருக்குது. அங்கே ஆன்டி கிளாக் வைஸில் அதை மாட்டணும். மாட்டிட்டு ஒரு பேஸ்கெட்டில் வந்து பசில்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பசில்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பசில்ஸ் தான். அந்த பசில்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு போனது யாரெலாம் அப்படின்னா, திவ்யா, சபரி, அரோரா. இவங்க 3 பேரும் போய் விளையாண்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க டைம் பேஸ் பண்ணி, டைம் கால்குலேட் பண்ணி அதில் தான் வந்து அவங்க வந்து இவங்க ஃபஸ்ட்டு, இவங்க செகண்டுன்னு சொல்கிறது. அப்போ இவங்க 3 பேரில் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணது யாருன்னா சபரி, 2வது வந்து அரோரா, 3வது திவ்யா. அதுக்கு அடுத்த பேட்ச்சில் உள்ளே போனது வந்து விக்ரம், கம்ருதீன் அண்ட் சாண்ட்ரா. இவங்க 3 பேரில் விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க, செகண்டு கம்ருதீன், தேர்டு சாண்ட்ரா முடித்தாங்க. அப்புறம் 3வதாக ஃபைனலாக போன செட்டில் வந்து வினோத், பார்வதி அண்ட் சுபிக்ஷா. இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஸ்க்ரூவை கலட்டி பசில்ஸ் பண்ண ஆரம்பித்தது என்னதோ வினோத் தான். ஆனால் வந்து பார்வதி வந்து அவங்களே ஓவர்டேக் பண்ணி ஃபஸ்ட்டு பசில்ஸ் முடிச்சிட்டாங்க. 2வதாக தான் வினோத் முடித்தாங்க. இவங்க 2 பேருமே ஸ்க்ரூ முடித்து அங்கே பசில்ஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் சுதிக்ஷா வந்து அந்த நெட்டை வந்து கலட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பார்வதி பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் சுதிக்ஷா வந்து அந்த நெட்டை கலட்டிட்டு இன்னொரு சைடில் சுற்றிட்டு மறுபடியும் பசில்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து வினோத் வந்து 2வதாக முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக முடித்தது வந்து சுதிக்ஷா தான். இப்போ இவங்க 3 பேர்லுமே அவங்க ரிசல்ட் வந்து டைம் கால்குலேட் படி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சுபிக்ஷா எடுத்துக்கிட்ட டைம் என்னென்னா 41 மினிட்ஸ் அண்ட் 17 செகண்ட்ஸ். அப்புறம் வினோத் வந்து 30 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ், திவ்யா 25 மினிட்ஸ் 14 செகண்ட்ஸ், சாண்ட்ரா 19 மினிட்ஸ் 8 செகண்ட்ஸ், பார்வதி 17 மினிட்ஸ் 6 செகண்ட்ஸ், அரோரா 16 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ், கம்ருதீன் 10 மினிட்ஸ் 54 செகண்ட்ஸ், சபரி 9 மினிட்ஸ் 34 செகண்ட்ஸ் அண்ட் விக்ரம் 8 மினிட்ஸ் அண்ட் 14 செகண்ட்ஸ். இதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே முடித்தது டைம் கால்குலேட் படி பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் தான். அவங்களுக்கு அதனால 9 பாயிண்ட்ஸ். இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் 9 மதிப்பெண்கள். 2வது வந்து சபரி, அதனால அவங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ். கம்ருதீன் தான் தேர்டு, அப்படினால அவங்களுக்கு வந்து 7 பாயிண்ட்ஸ். இதில் அரோரா வந்து 6 அதாவது 4th வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ். பார்வதிக்கு 5 பாயிண்ட்ஸ் அண்ட் சாண்ட்ராக்கு 4 பாயிண்ட்ஸ், திவ்யாவுக்கு 3 பாயிண்ட்ஸ், வினோத்துக்கு 2 பாயிண்ட்ஸ், சுபிக்ஷாவுக்கு 1 பாயிண்ட். சுபிக்ஷா அதாவது அந்த அவங்க இது பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் நல்லா பண்ணாங்க, 2வது டாஸ்க்லேயும் அவங்கள ஆளாக வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ 3rd டாஸ்க்லேயுமே அவங்க தான் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே கண்டிப்பாக வேணும்னு அவங்க முனைப்பில் ஆண்டுட்ருக்காங்க. ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாகவே அவங்க நம்ம எவிக்ஷனாக இருந்துருவோமோன்னு ஒரு பயத்தில் தான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கே தெரியும் இந்த வாரம் மேபி இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால டிக்கெட் டு ஃபினாலேன்னு ஒன்று கண்டிப்பாக இவங்க கையில் வேணும்னு இவங்க ரொம்பவே நினைக்கிறாங்க. ஓவராலாக ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதுனா 3 பேர் இருக்கிறாங்க. சபரி, அரோரா அண்ட் விக்ரம். இவங்க 3 பேருக்கு இடையே தான் நல்ல ஒரு காம்படிஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தபடின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் 16 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. திவ்யா வந்து 15 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி சாண்ட்ரா 14 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. பாருவும் 14 பாயிண்ட்ஸில் தான் இருக்கிறாங்க. சுபிக்ஷா வந்து 11 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வினோத் தான். வினோத் வந்து 8 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. வினோத்துக்கு டிக்கெட் டு ஃபினாலேலாம் தேவையில்லை, அவர் வந்து கப்பே அடிச்சிருவார். சரி, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது சபரி, அரோரா அண்ட் விக்ரம். இவங்க 3 பேரில் யார் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வாங்குவாங்கன்னு தெரியல. இல்லைன்னா இதை தவிர வெளியிலேருந்து வேறு யாராவது வந்து வாங்க போகிறாங்களான்னு தெரியல. யார் டிக்கெட் டு ஃபினாலே வாங்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கு வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரொம்ப தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.